ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணே நமஸ்துதி நமஸ்துதி. இவர் யான்னு கேட்டீங்கன்னா, தேவாரம் திருவாசகம். அந்த தேவாரம் திருவாசகம் அந்த பூமி சரத்தில் வந்த பிறகுதான் இந்த நாய்மார்கள் எல்லாம் தோன்றப்பட்டது. இறைவனும் அனுப்பிச்சார், ஓ இங்கே பூலோகத்தில் போய் என்னுடைய பெருமைகளை சொல்லுங்க போங்க. 4 பேர் அனுப்பணும். வேத சரத்தை 4 பேர், பூதகணங்கள், வேதகணங்கள், பூதகணங்கள், இது நானும் பூமிக்கு வராங்க. பல சிறப்புகள் ஒன்றா. இவர் திருஞான சம்பந்தர் என்று அழைக்கப்படும். இவர் சீர்காழியிலே பிறந்து எம்பெருமானுடைய திருப்பெருமையே இவர் எவ்வளவு பாடிக்கிறார். பாடிக்கொண்டு அருள் பெரும் ஜோதியை, எம்பெருமானுடைய அருள் பெரும் ஜோதியை கண்களிலே கண்டு மகிழப்பட்டவர். இவர் பாடும் தோடுடைய செவியன் விடையேறே ஊதுவன் குடியே காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவரும் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நட்பணிந்தேன் அருள் செய்த பேடுடைய பிரம்மபுரம் மேவிய பெம்மான் இவனன்றோ. திருஞான சம்பந்தர் நிறைய பாடியிருக்கார். எவ்வளோ சிறப்பு பாடியிருக்கிறார். சிவபெருமானே புழியும் பாம்பு ஜோடியும் கட்டியிருந்தாரு. என்னடா இப்படி இருக்காரு எப்போ பார்த்தாலும்னு இவர் நினைக்கும் போது சிவபெருமான் தெரிஞ்சு போச்சு, நான் புளியும் ஜோடியும் போட்டிருக்கேன், என் மேனியை பாடினாரு. அப்படியே தகதகதகன்னு வைரமும் பொண்ணும் மின்னு, என்னடா இப்படி இருக்கு மேனி. அப்படிதான் பொன்னார் மேனியனே புழி தோலையரை கசைந்து மின்னார் செஞ்சடை மேல் மீளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மலர் பாடிகுள் மாணிக்கமே என் அண்ணே உன்னை எல்லால் இங்கு யாரை நீனை இந்த உடம்பை காமிச்சிட்டு இவர் சிவபெருமான் மறைஞ்சிட்டார். ஏன்னா அப்பேற்பட்ட அதான் இறைவனுக்கு பொண்ணும் மணியும் உடம்பு மின்றதால அவர் பொன் சரத்தை இவன் எம்பெருமான உடம்புல ஒரு குண்டு மணி பொண்ணு இருக்காது. ஏன்னா அவர் உடம்பே பொண்ணு, எப்படிதுக்கு பொண்ணு தேவை. அப்பேற்பட்ட வல்லமே இந்த திருஞான சம்பந்தத்துடைய சிறப்பை தேவாரத்தில் பார்த்தோம். அடுத்த யார் வாரான்னு பார்ப்போம். உண்டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி நமஸ்துதி நமஸ்துதி.